ரகுபதி பேட்டி கொடுக்கும்போது செங்கோட்டையன் வந்து பிஜேபியோட ஸ்டேட்டிங்ல அவர் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. ஏதோ அசைன்மெண்ட் பிஜேபி கொடுத்துருக்காங்க, அதனாலதான் போய் அந்த ஜாயின் பண்ணி பேட்டி கொடுக்குறாரு. மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்ன கருத்து எந்த விதத்தில் நியாயமா இருக்கு, எந்த விதத்தில் பொருத்தமா இருக்கும் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். மதிப்புக்கு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களை சந்தித்து விட்டு தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தவாக்கேவில் போய் சேர்ந்திருக்கார். அப்போ யார் அனுப்பிவிட்டாங்க? முதலமைச்சர் சொல்லி மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்கள் பார்த்து அவர்கள் தாவேக்கால் போய் சந்திச்சிருக்காங்க. அப்போ அதுல சொல்றது அமைச்சர் சொல்றது எந்த வகையில் பொருத்தமா இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சேகர்பாபு சந்திக்கவே இல்லை, போட்டோ ஆதாரம் கேட்கிறதா? இப்போ நீங்க சொல்றதை வச்சுதான் நானே சொல்றேன். நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அதனால இதை சொல்லக்கூடிய விதத்துல நான் சொல்றேன். மதிப்புக்குரிய செங்கோட்டையன் அண்ணனை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய தலைவர், மாற்று கருத்து இல்லை. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால்தான் அந்த மரியாதை எல்லாமே இருக்கும். அது 77 இருந்து எம்எல்ஏ, அமைச்சர் போன்ற பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்கிறாரு. நாங்கள் எல்லோரும் அவரை ஏற்கனவே மதிப்போம், இந்நாளைக்கும் மதிக்கத்தான் செய்வோம். அப்படிப்பட்ட நல்ல தலைவர். நான் ஏற்கனவே நிறைய பேட்டி கொடுத்திருக்கேன். அதிமுகவை பொறுத்த மட்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 கட்சி ஆரம்பித்து 77 முதலமைச்சராக வந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அவங்க 3 முறை முதலமைச்சராக இருக்கும் போதும் திமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல. அப்ப கூட கலைஞர் சொன்னாங்க, ராமருக்கே 14 வருஷம், எங்களை ஏன் இவ்வளவு தண்டிக்கிறீங்க, எங்களை எப்படியாவது ஒரு முறை முதலமைச்சர் ஆகுங்க அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நிறைய சீனியர் பத்திரிகையாளர் மீடியாக்கெல்லாம் தெரியும். ஒரு தடவையாவது எங்களுக்கு முதலமைச்சர் தாங்க, நான் கடலில் போனாலும் கட்டுமரமாக மிதப்பேன், சூற தேங்காயாக இருப்பேன், ஒரு தடவையாவது முதலமைச்சர் தாரானாங்க. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அதை கொடுக்கல. நான் யாரையும் கலைஞரை நான் குறைத்தோ மதிப்பிடவோ இல்லை, பெரிய தலைவர். எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆக முடியல. அதன் பிறகு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால கட்சி ஒரு 2ஆ உடைஞ்சது. ஜே அப்படிங்கிற மாதிரி 2ஆ உடைஞ்சதுனால மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அதன் பிறகு அம்மாவுடைய தலைமையில கட்சி ஒன்னா இணைந்து இழந்த இரட்டை சிம்பலை மீட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. 96ல மீண்டும் ஒரு கால சூழ்நிலையில திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. பிறகு 2001ல அம்மா முதலமைச்சராக வந்தாங்க. 2006ல பாத்தீங்கன்னா ஏகோபித்த மக்கள் செல்வாக்குல திமுக ஆட்சிக்கு வரல. ஒரு மைனாரிட்டி அரசாங்கமா 90 எம்எல்ஏக்கள் காங்கிரஸுடைய சப்போர்ட்டோட மைனாரிட்டி அரசாங்கம்னு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பல்வேறு இடங்கள்ல பேசிட்டு வந்தாங்க, சட்டமன்றத்திலே பேசினாங்க. அப்ப 61 எம்எல்ஏக்கள் அதிமுக இருந்தாங்க. ஆனால் 2011 2016லையும் தொடர்ந்து அம்மா தான் முதலமைச்சராக வந்தாங்க, அதிமுக தான் முதலமைச்சராக இருந்துச்சு. அப்பவும் தொடர்ந்து திமுக வர முடியல. ஆனால் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் ஒரு சூழ்நிலையின் காரணமாக இன்னைக்கு திமுக மீண்டும் வந்திருக்கு. சரி, வந்ததா நல்ல முறையில் ஆட்சி செஞ்சாங்களா அப்படின்னா, மக்கள் மீது அக்கறை இல்லை, தன்னுடைய மக்கள் மீது அக்கறையோடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி செலுத்தினாலையும் சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை. எல்லா இடத்துலையும் கஞ்சா, போதைப் பொருட்கள், எங்கேயுமே பெண்கள் சுதந்திரமா நடமாட முடியல. பெண்களை வந்து கோயம்புத்தூர் சம்பவம், எல்லா சம்பவம் பார்ப்போம், பாலியல் வன்கொடுமைகள் எல்லா சம்பவம் பார்க்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்கனவே இன்னைக்கு மக்கள் செல்வாக்கை இழந்த அரசாக இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மக்கள் மீண்டும் பாரத நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலான பாஜக, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையில இந்த கூட்டணியை தான் நிச்சயமாக ஆதரிப்பாளர்கள், அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால
இதனால பெரிய பாதிப்புங்கிறது எங்களுக்கு நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை.